முதலாவது இடம் யாருக்கு கொடுக்கணும்? அம்மா அப்பாவுக்கு தான் கொடுக்கணும். அவங்களுக்கு உதவி செஞ்சு கொடுக்கணும். அப்படி யார் உதவி செஞ்சு கொடுக்குறது? சொல்லுங்க. மாஷா அல்லாஹ். நீ என்ன உதவி செஞ்சு கொடுப்பீங்க சொல்லுங்க. சொல்லுங்க. அங்கே இங்கே வீடியோவில் சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? மாஷா அழகான ஜிப்பாவுடைய என்ன மாதிரியே. நான் வந்து அவக்கு கூட க்ளீன் பண்ணி கொடுக்குறேன் வீட்டுக்குள். மாஷா அல்லாஹ். இது எல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? இது உண்மையிலேயே ஒரு தாயோட அம்மாவோட சேர்ந்து நீங்கள் வீட்டை க்ளீன் பண்ணுவீங்க. வேற கடைக்கு போவீங்க. மாஷா அல்லாஹ். வேற வேலைகள் எது சொன்னாலும் செஞ்சு கொடுப்பீங்க. மாஷா நல்ல பிள்ளை. உங்களோட பேர் என்ன? பேரை சொல்லி போங்க. வாங்க. அஸ்ஜத். மாஷா அல்லாஹ். அதிகம் சஜிதா செய்பவர். நல்ல கருத்து. மாஷா அல்லாஹ். ஹை. அப்போ இந்த மாதிரி இருக்கணும் பாருங்க. இது நம்ம எதிர்பார்க்காத விஷயம். அம்மா வீட்டை க்ளீன் பண்ணும்போது அவர் சேர்ந்து க்ளீன் பண்ணி கொடுப்பார், துப்புரவு பண்ணுவார். எவ்வளோ பெரிய விஷயம் அது. வேற யார்? வேற என்ன உதவி செய்வீங்க? அணிவாங்க. பயப்படாமாங்க. சொல்லுங்க. என்ன செய்வீங்க? மாஷா அல்லாஹ். சிரிக்க கூட நீங்க செஞ்சு கொடுக்கணும். இப்போ உடுப்பு கழுகுறது, அயன் பண்ணுறது, சட்டி பானை கழுகுறது எல்லாம் பொம்பளைகளுக்கு உம்மா வாப்பாக்குன்னு சொல்லி அல்லாவுடைய தூதரை பிரித்து கொடுக்க இல்லை. அவங்க இறக்கத்தில் நமக்கு செஞ்சு தராங்க. விளைஞ்சா அவங்க இஸ்லாமிய சட்டப்படி அவங்க நினைச்சா அதுக்கெல்லாம் காசு வாங்கலாம். வாப்பாட்ட சொல்லி எனக்கு மாசத்துக்கு எவ்வளோ தரணும் அப்படின்னு காசு வாங்கலாம் இஸ்லாமிய சட்டப்படி. அல்லாஹ் ரசூல் அப்படி சொல்ல இல்லை. விளைஞ்சா நீங்க என்ன செஞ்சு கொடுப்பீங்க? மாஷா அல்லாஹ். உடுப்பு கழுவி கொடுப்பாராம். விளைஞ்சா நீங்க கலட்டி அந்த அங்க போய் மலைக்குள்ள போய் அங்க உருண்டு பிறண்டு சுரியாகி இந்த கழுவுன்னு தூக்கி கொடுத்துட்டு போறது. அப்ப சேர்ந்து என்ன செய்யணும்? அம்மா கழுவி கொடுக்கணும். மாஷா அல்லாஹ். நல்ல புள்ள. வேற காய போட்டு, அது முக்கியமான விஷயம். உடுப்பை காய போட்டு கொடுக்குற. வேற ஊடு துப்புரவாகி கொடுப்பீங்க. ஊடெல்லாம் கூட்டி கொடுப்பீங்க. மாஷா அல்லாஹ். நல்ல புள்ள. இந்த பழக்கங்கள் வர ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி. பொம்பளை பிள்ளைகள் தான் செய்யணும் இல்லை. நீங்க வீட்டை துப்புரவாகி கொடுங்க. உங்களோட பேர் என்ன? அப்துல்லா. மாஷா அல்லாஹ். வெரி குட். நல்ல புள்ள. ரைட். அப்ப என்ன செய்யணும்? அம்மா பாப்பாக்கு இது முக்கியமான விஷயம். உதவி செஞ்சு கொடுக்கணும். அம்மா பாப்பாக்கு என்ன செய்யணும்? உதவி செஞ்சு கொடுக்கணும். அவங்க சொல்றத தட்டி விடக்கூடாது, பேச்சுக்களை தட்டக்கூடாது. நீங்க அம்மா பாப்பாக்கு உதவி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களோட துவா இருக்கு தானே, அவங்களோட துவா, அம்மா பாப்பாவோட துவா, அதை அல்லாஹ் கபூல் செய்வான். நீ அன்னைக்கு பயனில் கேட்டீங்க தானே, சனிக்கிழமை பயனில். என்ன சொன்னா சொல்லுங்க. பெற்றோர்கள் பிள்ளை கேட்கிற துவா மறுக்கப்படாது. பெற்றோர்கள் பிள்ளை கேட்கிற துவா என்ன செய்யப்படாது? மறுக்கப்படாது. யா அல்லாஹ் இந்த பிள்ளைக்கு நல்ல அறிவை கொடுண்டா அல்லாஹு தாலா உங்களுக்கு நல்ல அறிவை தருவான். இமாம் புகாரி அமீருல் முஃமினீன் ஃபில் ஹதீஸ் தாயிட பிரார்த்தனை தான். இமாம் மாலிக் இமாமுல் மதீனா தாயிட பிரார்த்தனை தான். பெரும் அறிஞர்களை உருவாக்குனது. அப்ப எனவே பெரும் அறிஞர்கள் எல்லாம் இப்ப உலகத்துல ஒரு கட்டத்துல பெரிய காரியா இருந்தார் சாதல் காமிதின்னு. இப்ப நீங்க யூடியூப்ல அடிச்சா வரும். அழகான வாய்ஸ். வேர்ல்டுல நம்பர் 1 காரியா ஒரு கட்டத்துல இருந்தார் சாதல் காமிதின்னு. அவர் ரியாத் சைட்ல, தமாம் ரியாத் அந்த சைட்ல உள்ள ஆள். அவரை கபத்துல்லாக்கு இமாமத் செய்ய கூப்பிட்டாங்க. ஹரம் ஷரீஃபுக்கு. கபத்துல்லாக்கு இதே கபத்துல்லாக்கு தானே, கபத்துல்லா ஹரம் ஷரீஃப். அதுக்கு இமாமத் செய்யறதுக்கு இப்ப யார்? இமாம் சுதேஸ் தெரியுமா? அப்துல் ரஹ்மான் சுதேஸ் மாதிரி யாசிர் தௌசரி தெரியுமா? பெரிய இமாம்கள் மாஹிர் அல் முஅய்கிலி, அல் வலீத் ஷம்சான், அப்படி நிறைய ஈக்கிறாங்க. பத்ர துருக்கின்னு சொல்லி இப்ப தொழுகிறாங்க. இதெல்லாம் ஹரம் ஷரீஃப்ல இமாமா இருக்கிறவங்க, பெரும் காரிமார்கள், அழகா கிராத் ஓதுறவங்க. அப்ப கபத்துல்லாக்கு அவர் அழகான குரல், நல்ல அழகா ஓதக்கூடியவர் என்பதனால கபத்துல்லாக்கு கூப்பிட்டாங்க தொழுகிறது. அப்ப அவரோட தான் அவர் அம்மா அப்பா இருந்தாங்க. அப்ப அம்மா அப்பாட்ட கேட்டாங்க, நான் அப்படி கபத்துல்லாக்கு தொழுகிறது கூப்பிடுறாங்க போவா அப்படின்ட்டு. அப்போ அவங்க அம்மா அப்பா சொல்லிட்டாங்க, எங்களுக்கு ஊரை விட்டுட்டு வர இயலாது மக்காவுக்கு அங்கே அப்படின்ட்டு. அம்மா அப்பா சொல்லிட்டாங்க, என்ன எங்களுக்கு ஊரை விட்டுட்டு ரியாத் தமாம் அந்த ஏரியா அதை விட்டுட்டு எங்களுக்கு வர இயலா அப்படின்ட்டு. அப்புறம் அவர் சொல்லிக்கிறார், இப்படி நீங்கள் வாங்க, உங்களுக்கு குடும்பமாக உங்களோட அம்மா அப்பா எல்லாரையும் சேர்த்து நாங்கள் மக்காவில் தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணி தாரோம், சொந்தமாக வீடெல்லாம் செட் பண்ணி தாரோம் அப்படின்னு சொன்னாங்க நிர்வாகம் ஹரம் ஷரீஃப். அப்போ அவர் அம்மா அப்பாட்ட திரும்ப கேட்டுக்கிறார், அங்கே போய் தங்கி இருப்போம் அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, எங்களோட சொந்த ஊரை விட்டுட்டு, அப்படி தானே சில பாப்பா அம்மா மாதிரி அப்படித்தான், அது அவங்களோட விருப்பம், நாங்கள் சொந்த ஊரை விட்டுட்டு நாங்கள் வரமாட்டோம் அப்படின்ட்டு. அப்போ அவர் சொன்னார், எங்களோட அம்மா வாப்பா விட்டுட்டு நான் வரமாட்டேன். அது ஹரம் ஷரீஃபுடைய இமாமத்தாக இருந்தாலும் சரி, என் அம்மா வாப்பா விட்டுட்டு நான் வரமாட்டேன்னு சொன்னார். அப்போ அல்லாஹு தாலா இதுக்கு சில பொழுது ஹரம் ஷரீஃப்ல தொழுவிச்சிருந்தா பிரபலியமா இன்னும் பிரபலியமா தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் அல்லாஹு தாலா
அவர் தாய் தந்தைக்கு செஞ்ச ஹிதுமத்து, அவர் தாய் தந்தையர்களுக்கு இப்படி நல்ல முறையில் நடந்து கொண்டது அல்லாஹ் ஒரு காலம் என்ன செய்ய மாட்டான், கைவிட மாட்டான். அதுக்குரிய கூலி அல்லாஹ் கியாமத்து நல்லா கொடுப்பான். அவனே அப்படிப்பட்ட மனிதர்கள்லாம் இந்த காலத்தில் இருக்கிறாங்க. அதனால அல்லாஹ் இன்னும் அவரை கண்ணியப்படுத்தி இருக்கிறான். அலிசா, எனவே இப்படித்தான் நாங்கள் இருக்கணும். ஒய்சுல் கர்ணின்னு கேள்விப்பட்டீங்களா? ஒய்சுல் கர்ணின்னு, ஒய்சுல் கர்ணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல, ஒய்சுல் கர்ணி என்பவர் நான் மௌத்தா போன பின்னால் இங்கே மதீனாக்கு வருவார். அவர் வந்தால் நீங்க அவரிடத்துல துவா கேட்க சொல்லுங்க, உங்களுக்காக துவா கேட்கும்படி நீங்க சொல்லுங்கன்னு சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல. அப்ப ஒய்சுல் கர்ணி ரசூலோட காலத்துல வாழ்ந்தார். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சந்திக்க இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சந்திக்கல. இப்ப ரசூல்லாவை பார்த்து ஈமான் கொண்டால் தான், அவர் ஈமான் கொண்டு இருந்தார். ஆனா ரசூலா பார்த்து ஈமான் கொள்ள இல்லை, அவங்களோட சந்திக்க இல்லை. அப்படி பார்த்து ஈமான் கொண்டு சந்திச்சிருந்தா தான் சஹாபி என்ற அந்தஸ்து இருக்குது, சஹாபி என்ற அந்தஸ்து கிடைக்கும். இல்லைன்னா சஹாபி என்ற அந்தஸ்துல வரமாட்டார். அப்ப இவர் ஏன் சஹாபி என்ற அந்தஸ்தை விடுறாரு? பெற்றோருக்காக. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உமர் சொர்க்கத்துல மாளிகை கட்டின உமர், உயிரோடு இருக்கும் பொழுது சொர்க்கத்துல மாளிகை கட்டின உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல சொல்றாங்க, நீங்க ஒய்சுல் கர்ணிட்ட சொல்லுங்க, நீங்க உங்களுக்காக துவா செய்யும்படி அவர்கிட்ட சொல்லுங்க. அப்ப எந்த அளவு ஒரு அந்தஸ்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுத்தாங்க. சஹாபி என்ற அந்தஸ்தை இவர் விட்டுறாரு. என்ன காரணம்? ஒரு 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 மனிதர் போய் கேட்கிறார், அப்துல்லாஹி இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி, மிகப்பெரிய ஒரு அறிஞர், இஸ்லாமிய அறிஞர் அப்துல்லாஹி இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி இடத்துல போய் கேட்கிறார், உமர் இப்னு அப்துல் அசீஸ் சிறந்தவரா முஆவியா சிறந்தவராண்டு? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சிறந்தவர். ஏன்னா முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சஹாபா அந்த வழிகாட்டில் உள்ளவங்க அவரை விமர்சிச்சாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு யுத்தம் செஞ்சதுனால விமர்சிச்சாங்க. அதுக்கு காரணங்களுக்கு அது வேற விஷயம். அப்ப அதனால விமர்சி போட்டு நீதமாக நடந்த ஹலீஃபத்துல் ஹாமிஸ் அர் ராஷித்னு சொல்லி 99 ஹிஜ்ரி 99லேருந்து 101 வரைக்கும் 2 வருஷம் ஆட்சி செஞ்சார். நீதமான ஆட்சி செஞ்சார். 5வது ஹலீஃபான்னு சொல்ற அளவுக்கு ஆட்சி செஞ்சார் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அப்ப அவர் சிறந்தவரா முஆவியா சிறந்தவரான்னு கேட்டாங்க. அப்ப அப்துல்லாஹி முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதரோடு யுத்தம் செய்ய போற நேரம் அந்த முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய குதிரையில படுற மூக்குட தூசிக்குது. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வோட யுத்தம் செய்ய போற நேரம் அவங்க பயணிச்ச அந்த குதிரையில ஒட்டகத்துல அந்த மூக்குல இருக்கிற ஒரு தூசிக்கு கூட உமர் இப்னு அப்துல் அசீஸ் பெருமதி இல்லைன்றாங்க. அப்போ உமர் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சங்கையானவர், பெருமதியானவர். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி பெருமதியானவர், சங்கையானவர், மாற்றுக்கருத்தில். ஆனா சஹாபி என்ற அந்தஸ்து இருக்குதே, அதுக்கு இந்த உலகத்துல எதுவும் ஈடாகாது. அந்த அளவு சொன்னார். என்ன மூக்குல இருக்கிற தூசிற அளவு கூட இவர் வரமாட்டார் அப்படின்னு சொல்லி. அப்ப எனவே அந்த அளவு அந்த அந்தஸ்து எல்லாம் யார் ஒய்சுல் கர்ணி எதற்காக விட்டாரு? உம்மா வாப்பாக்கா. அதனால அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொர்க்கத்தை கொண்டு நன்மாரை சொல்லப்பட்ட உமரே, நீங்க அவர் இங்க வந்தால், யமன்ல இருந்து இங்க வந்தா அவர்கிட்ட சொல்லுங்க, நீங்க உங்களுக்காக துவா செய்யும்படி அவர்கிட்ட சொல்லுங்க. அப்ப ரசூல் எவ்வளவு அந்தஸ்து கொடுத்தாங்க. அப்ப எனவே தாய் தந்தையர்களுக்கு கட்டுப்படுறது, அவங்களுக்கு உதவி செஞ்சு கொடுக்கறது, அவங்களோட நல்ல முறையில் நடக்கிறது எல்லாமே எங்களை அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கி வைக்கக்கூடிய விடயங்கள். எனவே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தாய் எப்படி தாய்க்கு கட்டுப்பட்டு தாய்க்கு நல்லபடியா நீங்க நடந்தீங்கன்னா உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்குமோ, அது மாதிரி தான் அல் வாலித் அவ்ஸத் அப்வாபில் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய நடுவாயில் தந்தையும் பேணிக்கொள்ளணும். எல்லா விடயங்களையும் நாங்க தாய்னு மட்டும் போயிடாம தந்தையுடைய விஷயத்தையும் பார்க்கணும். சொர்க்கத்தினுடைய நடுவாயல் தந்தைக்கு நீங்க அநியாயம் செஞ்சு அவரோட மனசை நோகடிச்சிட்டீங்கன்னா அந்த கதவை மூடிட்டீங்க. சொர்க்கத்துல கதவை மூடிட்டீங்கன்னா எப்படி சொர்க்கத்துக்குள்ள போவீங்க? போக முடியாது. எனவே தந்தையும் நாங்க என்ன செய்யணும்? நல்ல முறையில கவனிச்சு கொள்ளணும், அவரை உள்ளம் நோகாம நடந்து கொள்ளணும், மரியாதையோடு நடந்து கொள்ளணும், உதவி ஒத்தாசையில செஞ்சு கொடுக்கணும். அப்ப எனவே இப்படியாக தாயோடையும் தந்தையோடையும் நாங்க என்ன செய்யணும்? அன்பாக, இரக்கமாக, பாசமாக நடக்கணும். இதெல்லாம் எங்களோட பொறுப்புகள். அப்ப அவங்க சொல்ற விடயங்கள், அதாவது அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாங்க செய்யறதோட, எப்படி தொழுகிறது, இபாதத் செய்யறது, குர்ஆன் ஓதுறது, திக்ர் செய்யறது எல்லாம் செய்யறதோட எங்கட பெற்றோர்களுக்கு நல்ல வழியில கட்டுப்படணும், அவர்களோட உள்ளம் நோகாம நடக்கணும், அவர்களுக்கு நல்ல வார்த்தைகள் சொல்லணும், அவர்களுக்கு முன்னால கோவப்படாம இருக்கணும், அவர்களுக்கு மரியாதை கண்ணியம் செலுத்தணும், அவர்களுக்கு நாங்க முடியுமான அளவு எங்களோட வாழ்க்கையில உதவி ஒத்தாசைகள் செய்யணும், அவங்களோட நெருக்கம் அன்பா இருக்கணும். கடைசியாக ஒரு விஷயம், அன்பா இருக்கணும். இந்த உலகத்துல நீங்க தாய் தந்தையர்களோடு அன்பா இருக்கிறது என்பது கட்டாய கடமை. தாய் தந்தையரோட வெறுப்பு வந்துடக்கூடாது. என்ன செஞ்சாலும், உங்களுக்கு ஏசினாலும் திட்டினாலும் தாய் தான், தந்தை தான். அவங்கள வெறுத்துறவே கூடாது. அன்பா இருக்கணும், தாய் தந்தையரோட இரக்கமா இருக்கணும், பாசமா இருக்கணும்.
அவங்களுக்கு என்ன உதவி தேவைப்படுதோ நீங்க செஞ்சு கொடுக்கணும். இப்ப உங்களுக்கு கொஞ்சம் வயசு வர 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 உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெளிவு வர 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 உங்களோட மனசுல எல்லாம் இருக்கணும், நான் நல்ல முறையில வளர்ந்து படிச்சு நல்லவரா வந்தால் என்னுடைய தாய் தந்தையர்களுக்கு நான் நல்ல முறையில் பணிவிடை செய்து அவருக்கு நல்ல முறையில சம்பாதிச்சு உழைச்சு கொடுத்து நான் அந்த பெற்றோர்களை நல்ல முறையில பராமரிப்பேன் என்ற எண்ணத்தை வச்சு கொள்ளணும். சின்ன பிராயத்திலிருந்து எங்களோட பெற்றோர்களுக்கு துவா செய்யணும். கடைசியாக என்ன துவா செய்யணும்? குறிப்பா குர்ஆன் என்ன சொல்லுது? ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. ரப்பிர்ஹம்ஹுமா, யா அல்லாஹ் அவர்களுக்கு கருணை காட்டுவாயாக. கமா ரப்பயானி ஸகீரா, என்னை அவர்கள் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்னை எப்படி அவங்க பராமரித்து அன்பு காட்டி வளர்த்தாங்களோ அதுபோன்று நீ யா அல்லாஹ் எங்களோட பெற்றோர்களுக்கு நீ கருணை காட்டு என்று அல்லாஹ் சொல்றான். இதுல அல்லாஹ் சொல்றதுல ஒரு பெரிய ஹிக்மத் இருக்கு, அதை சொல்லி முடிச்சு கொள்றேன். நீங்க சின்னதா இருக்கும் பொழுது அவங்க கருணை காட்டினது உங்களுக்கு தெரியாது, அல்லாஹ்க்கு தெரியும். இப்ப நீங்க ஒரு 8 மாசம் 1 மாசமா இருக்கும் பொழுது நீங்க என்ன செய்வீங்க? பசிக்குதுன்றா 2 மணிக்கு அழுவீங்க, 3 மணிக்கு உங்களுக்கு டாய்லெட் போயிடும், 4 மணிக்கு உங்களை கழுவுவாங்க. இப்படி தாய் தூக்கமே இல்லாம 1 வருஷம் கழிப்பாள். நீங்க உங்களுக்கு பசிக்குமா, உங்களுக்கு தாய் பால் ஊட்டுவாள். அதே மாதிரி என்ன கஷ்டமா இருந்தாலும் எந்த புள்ள எந்த புள்ள எந்த புள்ளண்டே அவட முழு சந்தோஷத்தையும் இழந்துருவாள். நீங்க என்ன செய்வீங்க? அப்ப எல்லா வேலையும் முடிஞ்சு நோம்புல 2 மணிக்கு படுக்க போவாங்க, 4 மணிக்கு சஹருக்கு எழுமணும்னு போற நேரம் நீங்க சின்ன பிள்ளையா இருந்தீங்கன்னா திடீர்னு கத்துவீங்க, பசிக்குதுங்க. அப்ப எழுப்புனா தூக்கம் கலைஞ்சிடும். 3 மணி வரைக்கும் உங்களை பார்த்து உங்களை தூங்க வச்சுட்டு திரும்ப தூங்குற நேரம் திரும்ப நீங்க எழும்புவீங்க, கொசுக்கடி அது நுழம்ப கடிக்குன்னு எழும்புவீங்க. இப்படி தூக்கமே நாள் முழுக்க இல்லாம உங்களா பார்த்துக்குவாங்க. உங்களுக்கு சின்ன ஒரு வலி, ஒரு நோய், தலையில ஒரு லேசா வலி வருது, மூக்கால சளி வருது, இப்படி ஏதாவது ஒரு சின்ன நோய் வந்தாலும் என்ன பிள்ளைக்கு நோய் வந்துட்டு என்ன பிள்ளைக்கு வருத்தமாயிருக்குமே வலிக்குமேன்னு உள்ளத்தால நொந்து 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 அவங்களோட வாழ்க்கையில பெரும்பாலான காலங்கள் உங்களுக்காக கழிப்பாங்க. அது நீங்க 2 வயசுல இருக்கீங்க, உங்களுக்கு தெரியாதானே? 2 வயசுல நடந்ததுல உங்களுக்கு தெரியுமா? 1 வயசுல நடந்த உங்களுக்கு தெரியுமா? அதனால அல்லாஹ் சொல்றான், ரப்பயானி சகீரா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. யா அல்லாஹ் நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது என்ன நடந்துன்னு எனக்கு தெரியாது. அப்போ உங்களோட கழுத்தை பிடிச்சு கொண்டு இருந்தா நீங்க இப்ப இருப்பீங்களா? ஏன்னா ஒரே துடிச்சு சொல்லி கழுத்தை பிடிச்சு கொண்டு நீங்க இருப்பீங்களா? அப்படி தாய் செய்ய மாட்டார், விளைஞ்சா. ஆனா செய்யறவங்களும் இருப்பாங்க. இஸ்லாத்துல உள்ளவங்க அப்படி செய்ய மாட்டாங்க, முஸ்லீம்களாகியவங்க அப்படி செய்ய மாட்டாங்க, அல்லாஹ் நம்புறவங்க அப்படி செய்ய மாட்டாங்க. உண்மையான தாய், பக்குவம் உள்ள அன்புள்ள தாய் அப்படி செய்ய மாட்டாங்க. அப்ப உங்களுக்கு ஏதாவது ஒன்று வந்துட்டுண்டா தனக்கு கஷ்டமாக இருந்தாலும் வலியாக இருந்தாலும் என் பிள்ளைக்கு ஒன்று நடக்கக்கூடாது அப்படின்னு அவன் கஷ்டப்பட்டனால தான் நீங்க இப்படி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. எனவே அல்லாஹ் சொன்னான், ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. அப்படி நான் மௌத்து வரைக்கும் எங்களோட பெற்றோர்களுக்கு நாங்கள் துவா செய்யக்கூடியவர்களாக ஆக வேண்டும். எனவே எங்களோட பெற்றோர்களை மதிப்பதில், கண்ணியப்படுத்துவதில், கௌரவப்படுத்துவதில் தான் எங்களுடைய சிறப்பான ஒளிமயமான எதிர்காலம் தங்கியிருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையும் நல்ல பிரகாசமான எதிர்காலம் கிடைக்கணும்டா பெற்றோர்களை நாங்கள் பேணிக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட பிள்ளைகளாக நாங்கள் மாற முயற்சிப்போமா இன்ஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ். அல்லாஹு தாலா உங்களை எல்லோரையும் பொருந்திக் கொள்ளணும். இப்படி இந்த சபையில கலந்து கொண்டு இதை கேட்ட போல என்னோட வாழ்க்கையில இதை அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம்ம எல்லோருக்கும் தந்தருள்வானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.